இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன வயசு பசங்களும் சரி, வயசானவங்க கூட இதோட ஃபேவரட்டுன்னு சொல்லலாம். 7 days 7 pickle தான் பார்க்க போகிறோம். இது இல்லைன்னா சாப்பாடே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்கள நானும் ஒரு குழந்தை. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது 7மே. இதெல்லாம் வச்சு கூட ஊறுகாய் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் பிரமிச்சு மலைக்கிற மாதிரி ஒரு யம்மியான பிக்கிள்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 7 daysக்கு 7 நாளைக்கு 7 டிஃப்ரெண்ட் ஊறுகாய். வாவ்! சாப்பாடு எப்படி உள்ளே தான் போகுனே தெரியாது. சைட் டிஷ்ஷே தேவையில்ல, குழம்பு கூட தேவையில்ல, இதை போட்டே பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான டேஸ்டியான எம்மியான பிக்கிள்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இப்போ பார்க்கலாமா? 7 days 7 pickle. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊறுகாய் பண்ணுறதுல வந்து ரொம்ப முக்கியமானது, அந்தளவுக்கு கை யூஸ் பண்ணக்கூடாது, மரக்கரண்டியில் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும், அந்த ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து மாத கணக்கில் வருஷ கணக்கில் கூட நல்லாயிருக்கும். இந்த நான் வீட்டில் பண்ணுற ஊறுகாயில் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது, நோ வினிகர், எது நத்திங். நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெளியவே வச்சாலே 3 to 6 months நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் கிட்டத்தட்ட 1 year கூட நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிக்கிள்ஸ் தான். எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஊறுகாய் பண்ணுறதுக்கு வந்து பொடி தேவை, ஊறுகாய் பொடி. அந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். கடுகு, வெந்தயம், உப்பு, அண்ட் தென் வந்து மிளகாத்தூள், அப்புறம் வந்து பெருங்காயம், அப்புறம் மஞ்சள் பொடி. இது மட்டும்தான் பேசிக் இந்த ஊறுகாய்க்கு தேவை. கடுகு வெந்தயம் அளவு பார்த்திங்கன்னா வந்து கடுகு அளவு தான் ஜாஸ்தியாக இருக்கணும், வெந்தய அளவு கம்மியாக இருக்கணும். இப்போ 100 கிராம் கடுகுனா 50 கிராம் வெந்தயம், அந்த மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷனில் தான் நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா வந்து வெந்தயம் அதிகமாகச்சுன்னா கசப்பாயிடும். ஸோ வந்து கடுகு அதிகமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பொடியை அரைச்சிக்க போகிறோம், ஊறுகாய் பொடி. அது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தை ஃபஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக வெறும் கடாயில் போட்டு வறுத்துடணும். அப்புறம் அதில் கடுகையும் லேட்டாக போட்டு அந்த வெந்தயத்தோடையே போட்டு நல்லா வறுத்துட்டிங்கன்னா அது படப்படன்னு வெடியும். அவ்வளோதான். அதை வரைக்கும் ஒரு ட்ரையான மிக்சியில் போட்டு நல்லா ஒரு நைஸாக அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறமா அதை ஆற விட்டு அதை ஒரு பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா எப்போல்லாம் நீங்கள் ஊறுகாய் பண்ணுறீங்களோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக் இது தான் ஊறுகாய் பொடி. இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டோன்னா அடுத்தடுத்து பண்ணுற ஊறுகாய்க்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து பம்கின் பிக்கிள். இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பம்கினை பார்த்திங்கன்னா நல்லா வந்து தோல் சீவிட்டு நல்லா இந்த கேரட் சீவரத்தில் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அப்புறம் வெறும் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்து சுருள நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து உப்பு போட்டு, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுட்டு, அப்புறமா மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு அளவு தெரியலனா கொஞ்சமாக போடுங்க. அப்புறமா வேணால் திருப்பியும் வேணாலும் உப்பு பார்த்துட்டு வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த ஊறுகாய் பொடியும் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா கலரிட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு லேசாக வந்து ஸ்லிம்மில் வச்சிடணும். ஸ்லிம்மில் இந்த மாதிரி பரப்பினா மாதிரி வச்சு ஓரமாக வச்சுட்டு உப்பு இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு வேணா உப்பு காரம் வேணால் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெயை விற்றுட்டு நல்லா சுருள அது சுருங்கி வரணும். அந்த மாதிரி சுருந்தி வந்தால் தான் வந்து இந்த ஊறுகாய் வந்து மாத கணக்கானாலும் கிடையாது. கடைசியாக வந்து ஃபினிஷிங்காக வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தை வந்து கடைசியாக போடுங்க. அப்போ தான் நல்லா வாசனை கமகமன்னு இருக்கும். பெருங்காயத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இறக்கிட்டோன்னா அவ்வளோதான், நம்ம பம்கின் பிக்கிள் ரெடி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மேங்கோ பிக்கிள்ஸ். மாங்காய் இப்போ சீசன் தான். இந்த மாதிரி மாங்காய் வாங்கிட்டு இருக்கேன், 3 மாங்காய். இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து கழுவிட்டு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி கேரட் சீவரத்தில் சீவி உப்பு போட்டு கலரிடுங்க. நல்லா போட்டு கலரிட்டு கொஞ்சம் நேரம் காத்தார விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அப்புறம் இந்த சீவி வச்சு இந்த மாங்காவை வந்து அதில் நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறமா வந்து மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, அப்புறம் நம்ம ஊறுகாய் பொடி ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ உப்பு வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுட்டு இந்த ஊறுகாய் பொடி அரைச்சோம்னா அது வந்து குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா ஸ்லிம்மில் வைங்க. இதுக்கு வந்து மாங்காய்லாம் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால நல்லா ஸ்லிம்மில் வச்சு சுருள எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து கெடாமல் இருக்கும். ஸோ வந்து இது வந்து அப்படியே ஸ்லிம்மில் வச்சு நல்லா சுண்டி வருது பாருங்கள், அவ்வளோதான். இதை எடுத்து ஒரு கண்டெய்னர், ஒரு ஜாடியில் இல்லாட்டி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா எவ்வளோ மாதம் ஆனாலும் இந்த ஊறுகாய் கெடவே கெடாது. மாங்காய் ஊறுகாய் ரெடி.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஊறுகாய். இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா வந்து பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா கழுவிட்டு துணி வச்சு தொடச்சிட்டு பொடிசாக நல்லா அரிஞ்சிக்கோங்க. இது சீவ வேண்டாம், நல்லா பொடிசாக அரிஞ்சிட்டு அந்த உப்பு போட்டு கலரிடுங்க. ஒரு 1 டே வந்து அப்படியே வந்து வெயிலில் காய வைங்க, இல்லை ஒரு நிழலே கூட கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அப்புறமா இந்த நெல்லிக்காவை வந்து போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மிளகாய் தூள், உப்பு ஏற்கனவே போட்டு நம்ம பெரட்டி வச்சோம், லைட்டாக உப்பு பார்த்து போட்டுண்டு அப்புறம் அந்த ஊறுகாய் பொடி இருக்குல்ல அதை போட்டு நல்லா வந்து கலரிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்லிம்மில் வைங்க. இது அந்தளவுக்கு ஸ்லிம்மில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இதில் அந்தளவுக்கு ஈரம் இருக்காது. 1 டே வெயிலில் வச்சனால இது வந்து ட்ரை ஆகிடுச்சு. இதை போட்டு இறக்கிட்டோன்னா அவ்வளோதான். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு, இதில் நிறைய இருக்குது. ஸோ இது எடுத்துக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பட் இதை வந்து நைட் டைமில் எடுத்துக்கூடாது. முக்கியமாக ஜென்ஸ் வந்து நைட் டைமில் எடுத்துக்கூடாது. யாருமே வந்து நைட் டைமில் நெல்லிக்காய் ஊறுகாய் எடுத்துக்கக்கூடாது. அப்போ பகல் டைமில் எடுத்துக்கலாம். தினமுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்லது. ஸோ நெல்லிக்காய் ஊறுகாவும் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஊறுகாய் கோவக்காய் ஊறுகாய். இதில் பார்த்துருப்பீங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரில. இந்த மாதிரி கோவக்காய் வாங்கி கழுவிட்டு நல்லா வந்து ரவுண்டாக நல்லா மெலிசாக சீவி ஒரு நாள் வெயிலில் இருந்தால் போதும். ஏன்னா இதில் கொஞ்சம் ஈரம் வரும், அதனால் ஒரு நாள் வெயிலில் வச்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே சேம் ஃபாலோ தான். கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த காய வச்ச வந்து கோவக்காவை போட்டு நல்லா ஸ்லிம்மில் போட்டு வதக்குங்க. வதக்கிறதுனா ஆஸ் யூஷுவல் வந்து இதில் வந்து மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, ஏற்கனவே உப்பு போட்டு பெரட்டி தான் நம்ம வெயிலில் வச்சோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அப்புறமா அந்த ஊறுகாய் பொடியை 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி ஸ்லிம்மில் போட்டுட்டு இறக்குற நேரத்தில் வந்து பெருங்காயத்தை போட்டு இறக்குனீங்கன்னா சும்மா சூப்பரான கோவக்காய் ஊறுகாய் ரெடி. செம்மையாக இருக்கும். இது சுகர் பேஷண்ட்ஸ்லாம் கூட வச்சு சாப்பிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோவக்காய் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. நவ் நம்ம கோவக்காய் ஊறுகாய் ரெடி. சாப்பிடலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பூண்டு ஊறுகாய், பூண்டு தக்காளி ஊறுகாய். பட் தக்காளி நிறைய நம்ம சேர்க்க போதில்லை, பூண்டு தான் டாமினேஷனாக இருக்க போகுது. ஒரு கையளவு பூண்டு உரிச்சு வச்சுட்டுருக்கேன். அதில் ஒரு 10-15 பூண்டை வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி நல்லா அலம்பிட்டு தண்ணி இல்லாமல் அதையும் அரைஞ்சி வச்சுட்டுருக்கேன். அதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் முதல்ல நல்லா எண்ணெய் விட்டுட்டு அதை பூண்டை நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சிடணும். கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். அதாவது சட்னிக்கு அரைக்கிற மாதிரி அந்த மாதிரி அரைக்கூடாது, கொஞ்சம் திரியாக அரைக்கணும். அதிலே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணிடணும். திரியாக தான் அரைக்கணும், சட்னிக்கு அரைக்கிற மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. சேம் அதே கடாயில் எண்ணெய் இருக்குல்ல, அதிலே வந்து கடுகு போட்டுட்டு முதல்ல அரிஞ்சு வச்சுருந்தோம்ல பூண்டு பொடிசாக அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்ட அந்த கிரேவியை வந்து அதில் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் மிளகாத்தூள், வேணும்னா உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஊறுகாய் பொடி இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா எண்ணெயை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்லிம்லேயே வைங்க. ஸ்லிம்மில் வச்சு நல்லா, இதுவும் அந்தளவுக்கு ட்ரை ஆக தேவையில்ல, நிறைய டைம் எடுக்காது, சீக்கிரம் சுருண்டு வந்துடும். தக்காளி போடுறது எதுக்குன்னா அப்போ தான் அது ஒட்டாமல் நல்லா மெர்ஜாய் வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும், கார்லிக் டொமேட்டோ பிக்கல். ஸோ இது அவள் தான் ரெடி நம்மளுக்கு பூண்டு ஊறுகாய். சிம்பிளாக ஈஸியாக எப்படி முடிஞ்சிட்டு பார்த்தீங்களா? இந்த ஊறுகாய் செம்ம களை கட்டுங்க, சாப்பாடுக்கெலாம் செம்ம தூக்கலாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கருணக்கிழங்கு. இதெல்லாம் வச்சு ஊறுகாய் பண்ணுவாங்களா? வறுக்கிறது தானே பார்த்துருப்பீங்க, நாங்கள் பண்ணுவோமே. எங்கள் அம்மா பாட்டி எல்லோரும் செஞ்சதை தான் நானும் செய்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கை நல்லா அந்த கழுவெல்லாம் தேவையில்ல, மேலே இருக்க தோலை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலம்பிட்டு அந்த ஈரம் போனதுக்கப்புறமா வந்து இந்த கேரட் சீவதெல்லாம் நல்லா சீவிக்கோங்க. அப்புறம் வெறும் கடாயில் எண்ணெய் ஊற்றி அப்புறம் இந்த சீவந்தை வந்து நல்லா போட்டு வதக்குங்க. நல்லா வதக்கி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வந்து அரைச்சிடணும். இது அரைக்கிறது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், கொஞ்சம் திரியாக அரைக்கணும், ரொம்ப கூழாக அரைக்கக்கூடாது. 2-3 சுற்றினாலே இதுவும் அதே கடாயிலேயே பார்த்திங்கன்னா கடுகு போட்டுட்டு பொரிய விட்டுட்டு இதுக்கு வந்து ஃபேவரட்டாக வந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சா இந்த ஊறுகாய் செம்மையாக இருக்கும். இதுவும் மாத கணக்கில் ஆனாலும் கெட்டவே கெடாது. ஆனால் இதுக்கு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நிறைய எண்ணெய் இழுக்கும், ஏன்னா இது வந்து கருணக்கிழங்கு வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் இருக்கும். சேம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறது தான். இதில் மிளகாத்தூள், திரும்பியும் உப்பு தேவைப்பட்டால் பார்த்து போட்டுண்டு அப்புறமா வந்து மஞ்சள் பொடி வேணும்னா போட்டுட்டு அப்புறம் இந்த ஊறுகாய் பொடி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு போட்டுட்டு கடைசி இறக்குற நேரத்தில் பெருங்காயத்தை போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்ம கருணக்கிழங்கு ஊறுகாய் ரெடி. லஞ்சுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைட் டிஷ் இல்லைன்னு கவலையே பட தேவையில்லை. இது ஒரு பாட்டில் எடுத்துன்னு போயிட்டு ஆஃபீஸ்லேயே வச்சு சாப்பிட்லாம் தெரியுமா?
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தக்காளி ஊறுகாய். ஆல் டைம் ஃபேவரட். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ரொம்ப சீப்பாக விற்கிது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு முதல் அலசி ஒரு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறமா துணி போட்டு தொடச்சிட்டு அப்புறமா அதை நல்லா அரிஞ்சிட்டு அதே கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றி முதல் வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு அதிலே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போடுங்க. சட்னி மாதிரி அரைக்கூடாது, கொஞ்சம் சதன்னு அரைச்சிக்கணும். அதே கடாயிலேயே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச தக்காளி எடுத்து போட்டுருங்க. இதுதான் கொஞ்சம் ஊறுகாய் பண்ணுறதுலேயே ரொம்ப டைம் எடுக்கிற ஊறுகாய். ஏன்னா இது தக்காளி நல்லா சுருண்டு வரணும். ஸோ அதில் தேவையான அளவு மிளகாத்தூள் உப்பு போட்டுட்டு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் ஊறுகாய் பொடி ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு இந்த மாதிரி மூடி வைங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தெரிக்கும் தக்காளி ஊறுகாய். ஸோ அது ஸ்லிம்மில் வச்சு நல்லா எப்படி சுருண்டு பாருங்கள், சுருண்டு வரும். அப்புறம் கடைசியாக இறக்குற நேரத்தில் பெருங்காயத்தை போட்டு இறக்குனீங்கன்னா நம்ம சூப்பரான டொமேட்டோ பிக்கல் ரெடி. இது சாப்பாட்டில் போட்டு தொட்டு சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே தொட்டுண்டும் சாப்பிட்லாம், சாப்பாடுக்கும் சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷே வேணாங்க இந்த தக்காளி ஊறுகாய். குழம்பு கூட வேணாம், இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு அருமையான டேஸ்ட்டு தான் டொமேட்டோ பிக்கல் ரெடி. 7 days 7 பிக்கல். பார்த்தீங்கன்னா இதில் எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னு சொல்லுங்களேன். இதில் எந்த ஊறுகாலாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அண்ட் தென் இதை பார்த்துட்டு புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதுவும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் பவுனி ஃப்ரம் MG வி லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.